ஹாய் எவ்ரிவன், நம்ம சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதேமாரி நம்ம மெட்டாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 10% லாஸ்ட் 1 டேஸில் வந்து கொடுத்துருக்கு. நம்ம கம்யூனிட்டியில் வந்து நான் வந்து 3 டேஸ் பிஃபோர் தான் அந்த ஸ்டாக் வந்து நல்லா பை ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ப்ரைஸில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10% மேலே ஏறி இருக்குது. ஸோ 1 இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாரி ஒரு 20% டிஸ்கவுண்ட்டில் தான் இருந்துச்சு. இது வந்து இப்போ ஏஐலாம் இந்த மெட்டா பிளாட்ஃபார்ம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து இது பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதோட ஏர்னிங்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு. அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக வந்தனால தான் ஒரே நாளில் வந்து 10% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போவும் வந்து ஒரு நல்ல பை ரேஞ்ச் தான். ஏன்னா நம்ம வந்து பைசோன் தான் நம்ம லாங் டேர்முக்கு ஹோல் பிளான் பண்ணியிருக்கனால ஒரு கன்ஃபார்ம் இந்தமாரி ஒரு புல் ரன் நம்மளால் எதிர்பார்க்கலாம். பட் இதில் ஒரு 10 இயர்ஸில் ஒரு 500% ப்ராஃபிட் நல்ல ஒரு சிஏஜர் வந்தாலுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நானும் மெட்டா பிளாட்ஃபார்ம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் கம்யூனிட்டியில் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நானுமே இன்னும் கொஞ்சம் பல்காக பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் January 28 நேற்று தான் வந்து 2 days பிஃபோரோ 2500 போட்டிருக்கேன். அதுவுமே இப்போ எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணதும் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போவுமே நான் முன்னாடி ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்த மாரி இப்போயுமே ஒரு நல்ல பை ஜோனில் தான் இருக்குது. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணதுன்னா லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் ஒரு 10% ஏறும் போதும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போடலாம். லாங் டேர்முக்கு நல்ல ப்ராஃபிட் இதேமாரி கிடைக்கும். ஸோ இதேமாரி ஒரு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் ஃப்யூச்சரில் இதேமாரி ப்ரீட் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.